Hi all, welcome to my Ambrosia. So before நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அண்ட் மோர் வீகன் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சாக்லேட் சிப் குக்கி ஃபில் வித் கியாந்தியா ஸ்ப்ரெட். ஆமாங்க, கியாந்தியா குக்கி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கமர்ஷியலாக கிடைக்கிற டார்க் ஃபேண்டசியில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்ப்ரெட்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம சாக்லேட் சிப் குக்கிக்குள்ளே கியாந்தியா ஸ்ப்ரெட் வச்சு பேக் பண்ண போகிறோம். அது என்ன கியாந்தியான்னு யோசிக்கிறீங்களா? எனி கைண்ட் ஆஃப் நட் பேஸ்ட் மிக்ஸ்ட் வித் சாக்லேட் தாங்க கியாந்தியான்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஹேசல்நட் அண்ட் சாக்லேட் காம்பினேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஹேசல்நட் அண்ட் சாக்லேட் வச்சு கியாந்தியா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கியாந்தியாவோட கம்ப்ளீட் மேக்கிங் வீடியோவை நான் அப்கமிங் வ்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு ஜிஸ்ட் மாதிரி மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹேசல்நட்டை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஐதர் அவனில் ரோஸ்ட் பண்ணலாம் இல்லை பேனில் ரோஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாக்லேட்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அலாங் வித் தட் கோகோ பட்டரையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு கோகனட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கொக்கோ பவுடர். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் அன்டில் ஒரு ப்ரிலைன் கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஹேசல்நட் ப்ரலீன், கொக்கோ பட்டர் அண்ட் சாக்லேட்டை நம்ம டெம்பர் பண்ண போகிறோம். ஸோ 50 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம இதெல்லாம் மெல்ட் பண்ணணும் டபுள் பாய்லரில். அண்ட் 50 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது 3 இன்க்ரீடியன்ட்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருங்க. பிட்வீன் 45 and 50 டிகிரி செல்சியஸ் வரும்போது அதை ஐஸ் வாட்டர் பாத்தில் வச்சு 24 to 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கூல் டவுன் பண்ண போகிறோம். அண்ட் தென் யூ கேன் ரெஃப்ரிஜரேட் இட் இன் அ ஜார். அண்ட் நம்மளோட குக்கிக்கு இன்சர்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோலில் நம்மளோட ஸ்ப்ரெட்டை பைப் பண்ணிக்கலாம். பைப் பண்ணிட்டு இது 12 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த இன்சர்ட்டை நம்ம குக்கி டோக்கில் வச்சு we are going to bake it at 195 degrees Celsius for around 15 minutes. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளோட அந்த இன்சர்ட் சாலிடாக இருக்கணும். அண்ட் சாக்லேட் குக்கிக்கு டோக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸான கோகனட் சுகர், கேக் ஃப்ளார், சால்ட், ஐசிங் சுகர் அண்ட் பேக்கிங் பவுடரை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடர், அதாவது ஒரு ஹோமோஜினியஸ் பவுடர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அது ஃபைன் பவுடர் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு எ பவுல். அண்ட் அதே ஃபுட் ப்ராசஸரில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட், அதையும் போட்டு நல்லா பிளெட்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா அதுவும் ஒரு ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும், ஒரு சாண்டி டெக்ஸ்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு மேக் ஷியூர் யுவர் சாக்லேட் இஸ் ப்ராப்பர்லி சில்ட். இப்போ நம்ம குக்கி டோ ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட் அண்ட் சாக்லேட்டை போட்டு நல்லா ஃபைன் மிக்சர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை மிக்சர் அண்ட் சாக்லேட் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கணும் பிஃபோர் ஆடிங் ஆர் வெட் இன்க்ரீடியன்ட். அண்ட் இப்போ நம்ம இதில் ஹேசல்நட் பேஸ்ட், மேக் ஷூர் ஹேசல்நட் பேஸ்ட் இஸ் சுகர் ஃப்ரீ ஹேசல்நட் பேஸ்ட், sunflower oil, water and vanilla இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி we are going to knead it into a homogeneous dough. எந்த பேஸ்ட்ரி ரெசிபீஸில் நீங்கள் ஹேசல்நட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மேக் ஷூர் இட் இஸ் சுகர் ஃப்ரீ ஹேசல்நட் பேஸ்ட். இஃப் இட் இஸ் வித் ஆடட் சுகர் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஓவர் சுகரியாக இருக்கும் அண்ட் அது ரொம்ப சாஷியேட்டிங்காகவும் இருக்கும். ஒன்ஸ் நம்ம மிக்சர் ஒரு ஹோமோஜினியஸ் டோவாக ஃபார்ம் ஆகிறப்ப யூ கேன் ஸ்டாப் மிக்ஸிங் இட். ஓவர் மிக்ஸ் பண்ணால் ரோல் அவுட் பண்ணி நீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிகாஸ் இந்த டோஸ் ரொம்ப சாஃப்டாச்சுன்னா ரோல் அவுட் பண்ணதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்காது. நம்ம இந்த டோ ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறது இல்லை. we are just going to roll it out and bake it directly. if in case உங்களோட டோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 parchment பேப்பர்ஸ்க்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு you can refrigerate it for like 5 minutes, not more than 5 minutes. and as usual நம்ம 2 parchment பேப்பருக்கு in between வச்சு ரோல் பண்ணலாம். இந்த டோவும் more or less பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட் crust பேஸ்ட்ரி டோ மாதிரி தான் இருக்கும். ஓவர் நீட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த டோ ரோல் பண்ணும்போது 5 mm திக்னஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள்கிட்ட ரிங் கட்டர் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் சைஸஸ் ஆஃப் குக்கீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த குக்கி ப்ரிப்ரேஷன் இட் வில் டேக் minimum 2 days for you to prepare because previous day நம்ம insert ரெடி பண்ணி வச்சுக்கணும். as I said
12 hours மினிமம் அது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் நம்ம இன்சர்ட்டை. அண்ட் டே 2ல் பார்த்திங்கன்னா இந்த குக்கி டோ ரெடி பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். கியாந்தியா இன்சர்ட் 5 cm டயாமீட்டர் இருந்ததுன்னா நம்மளோட குக்கி டோவை 7 cm டயாமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். I'll show you so that உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 குக்கி டோக்கு நடுவில் இந்த இன்சர்ட் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இதோட ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஃபாஸ்டர். ஏன்னா நம்மளோட ஸ்ப்ரெட் இன்சர்ட் இருக்குது இல்லையா, அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அவனை 195 degree Celsiusக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க பிஃபோர் பேக்கிங். நான் இந்த குக்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது நூன் 12 o'clock இருக்கும். அண்ட் கிச்சனோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 30 degree Celsius இருந்திருக்கும். இட் வாஸ் குவைட் ஹாட். இன் பிட்வீன் இந்த குக்கி டோவை ஒரு 2 to 3 minutes நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரிங்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் வைக்கலாம். நம்மளோட கியாந்தியா ஸ்ப்ரெட் வந்து இன் பிட்வீன் இந்த குக்கி டோவில் வச்சு அண்ட் அதுக்கு மேலே இன்னொரு குக்கி டோ வச்சுட்டு நம்ம சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கும். இதை க்ளூ பண்ணுறதுக்கு வாட்டர் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் 2 டோவையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது ப்ராப்பராக வந்து க்ளூ ஆகிக்கும். மேக் ஷூர் கேப் இல்லாத மாதிரி ப்ராப்பராக வந்து எல்லா சைட்ஸையும் சீல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பேக் ஆகும்போது நம்மளோட கியாந்தியா ஸ்ப்ரெட் இன்சர்ட் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னாவே இட் வில் ஸ்டிக் டுகெதர். அண்ட் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷேப் வேணும்னா இந்த மாதிரி வந்து ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் டோ வந்தால் இதே மாதிரி ரோல் அவுட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரோசனான நம்மளோட இன்சர்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நவ் we are going to bake it around 195 degree Celsius for 10 to 15 minutes. 15 minutesக்கு மேலே வச்சிங்கன்னா ஓவர் பேக் ஆகும். ஒன்ஸ் குக்கி பேக் ஆனதுக்கப்புறம் லெட் இட் கூல் டவுன் டு ரூம் டெம்பரேச்சர் கம்ப்ளீட்லி. இமீடியட்டாக எடுத்திங்கன்னா குக்கியும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அன்குக்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குக்கீஸ்லாம் வந்து கூல் ஆக ஆக தான் அவுட்டர் லேயர்ஸ் கிறிஸ்பி ஆக ஆரம்பிக்கும். இந்த குக்கி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 2 to 3 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கலாம். அண்ட் 4 to 5 days மேக்ஸிமம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு யூ கேன் ஃப்ரீஸ் இட். நம்மளோட கியாந்தியா குக்கீஸ் ஆர் ரெடி. ஸோ அதை கட் பண்ணும்போது உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட கியாந்தியா ஸ்ப்ரெட். அண்ட் அவுட்டரில் கிறிஸ்பியான சாக்லேட் சிப் குக்கி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. Give me a thumbs up if you like this video. And also உங்களோட வீகன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த குக்கியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வீகன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக they like it. நெக்ஸ்ட் நம்ம எந்த வீகன் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டுகெதர் we'll do it. Thank you.